தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பில் இன்றைய தினத்தில் தேவ ஊழியர்களுக்கு அடியனுடைய தாழ்மையான ஒரு அறிவுரை ஆலோசனைகள் என்னவென்றால், மத்தேயு 12 அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் தேவாலயத்திலேயும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். இதெல்லாம் நீங்கள் தெரியாத வசனம் கிடையாது. நீங்கள் எல்லாம் 1000 முறை படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. தேவாலயத்திலேயும் பெரியவர் என்று சொல்கிறாரு இயேசு. ஏன் அப்படின்னா, இயேசுவினிடத்தில் ஆலயங்களை குறித்து ரொம்ப பெருசாக ஜனங்க காட்ட வந்தாங்க. நீங்கள் மத்தேயு 24 அதிகாரம் பார்த்தீங்கன்னா, சாலமோனுடைய ஆலயம் ரொம்ப பெருசாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ சில அரண்மனைகளை போய் காட்டுறாங்க இல்லையா, இந்த அரண்மனையை பார், ராஜராஜ சோழன் கட்டின இந்த கோபுரத்தை பார், திருமல நாயக்கர் கட்டின இந்த மகாலப்பார், ஜார்ஜ் கோட்டையப்பார், ரிப்பன் மாளிகையப்பார், இந்த மாதிரி சில அதிசயங்களை காட்டுறாங்க இல்லையா. அது மாதிரி இஸ்ரேலர்களுக்கு எருசலேம் தேவாலயம் தான் பெருசாக தெரிஞ்சது, மகிமையாக தெரிஞ்சது, உயர்வாக தெரிஞ்சது, புனித ஸ்தலமாக தெரிஞ்சது. தெரிஞ்சுட்டு போட்டோம். இன்றைக்கி உங்களுக்கு அதை சத்தியத்தை தெரியாமல் நீங்கள் அதையே தூக்கி பிடிக்கிறதுனால, அதையே புரிதல் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நான் இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. எதை சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா, பூமியில் எதையுமே புனித ஸ்தலமாக தேவாலயத்தை தூக்கி பிடிக்கிறதோ பூமியில் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதான் புரிஞ்சுக்கிங்க. இயேசு மத்தேயு 24 அதிகாரத்தில் என்ன சொன்னார்னா, இந்த கல்லின் மேல் கல் இல்லாதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போக வரும். இந்த ஆலயத்தை பார்க்குறீங்களே, எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும்னு சொல்கிறாரு. என்னடா அது இப்படி சொல்கிறாரு? ஒரு தடவை சொன்னார்ல, அந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, நான் 3 நாளில் எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி லூக்காவில் சொன்னார், யோவானில் 2ஆம் அதிகாரத்தில் சொன்னார். அப்போ யூதர்கள் சொன்னாங்க, 46 வருஷம் இது கட்டுறதுக்கே 46 வருஷம் ஆச்சே சாலமோன் ராஜாவுக்கு, நீ 3 நாள் எழுப்புவியா? அவரோ தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை பற்றியே அவர் சொன்னாருன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி தேவாலயம் நீங்கள் தான், நாம் தான் தேவாலயம். நமக்குள்ளே இயேசு இருக்கிறார். அதனால் இந்த அழிஞ்சு போகிற ஆலயத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டவோ பெருமை பாராட்டவோ, ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுறாங்கன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம உலக காரியங்களை புனித ஸ்தலம்னு சொல்லி மேன்மை பாராட்டுறது கூடாது. என் கோயிலை பாரு, இவ்வளவு இருக்குது, இவ்வளோ ஜனங்க வர்றாங்க அப்படி சொல்லி உலக அஞ்ஞானியை சொல்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. யூதர்கள் அப்படி சொன்னாங்க, பெருசாக சொன்னாங்க. அந்த மாதிரி நாம் புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரங்க, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு பிலிப்பியர் 3:20 இருக்குது. ஏன்னா அநேகர் வேறு வழியாக நடக்கிறாங்கன்னு அதில் 18 இருக்குது. 19 அவங்க பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறாங்க, பூமி காரியங்களையே பார்க்குறாங்க. அவங்க வயிறே தேவனாக இருக்குது, அவங்க முடிவு அழிவில் தான் முடிவுன்னு அதில் போட்டிருக்கு. அதனால் அவங்கள நாய்கள்னு இருக்குது. அதுலேயே இங்கே பிலிப்பியர் 3:2 நாய்களுக்கு எச்சரிக்காருங்க, பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்காருங்க, சுண்ணத்துக்காரனுக்கு எச்சரிக்காருங்க. சுண்ணத்துக்காரனை யூத விருத்த சேதனம் பண்ணுறவன். அதனால் பழைய ஏற்பாட்டு ஊழியங்களை குறித்து எச்சரிக்காருங்க, அந்த ஊழியர்களை குறித்து எச்சரிக்காருங்க. இன்றைக்கி இப்போ பழைய ஏற்பாட்டு ஊழியக்காரன் எங்கேயா இருக்கான்னா, முழுசாக 90% அப்படித்தானே இருக்காங்க இன்றைக்கி. ஏன்னா பழைய ஏற்பாட்டை தான் பேசுகிறான்,
பழைய ஏற்பாடு ஊழியத்தை தான் அதிகமாக பேசுகிறான். லேவி ஊழியம்னு வச்சுருக்கான், பெரக்கா ஊழியம்னு வச்சுருக்கான், செகினா ஊழியம்னு வச்சுருக்கான், ரெகபோத்து ஊழியம்னு வச்சுருக்கான், எஸ்ரா ஊழியம்னு வச்சுருக்கான், எலியா ஊழியம்னு வச்சுருக்கான். என்னது இதெல்லாம்? அப்போ பழைய ஏற்பாட்டு ஊழியக்காரன் தானே இவன்லாம்? சொல்லுங்கள். இவனை எப்படி நம்ம கிறிஸ்தவ ஊழியம்னு எப்படி சொல்ல முடியும்? தாங்கள் செய்கிறது இன்னதென்று தான் சொல்கிறது இன்னதென்று அறியாமல் இருந்து நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறாங்கன்னு தீமோத்தேயுக்கு பவுல் 1 தீமோத்தேயு 1:7 சொன்னது தான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கு. அவன் இஸ்ரவேலின் போதகராக இருக்கான், நியாயப்பிரமாண போதகராக இருக்கான், தவிர கிறிஸ்தவ போதகராக இல்லை. கிறிஸ்தவ பேரால் போர்வை தரிச்சிருக்கிறான். அதான் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு நம்மக்கிட்ட வந்திருக்கான். உள்ளத்திலே பச்சிக்கிற ஓனாய் இப்போ பழைய ஏற்பாடுக்காரன். இந்த கதியில் நீங்களும் நானும் ஒரு காலத்தில் இருந்தோம். நான் தெரிஞ்சிட்டேன், நீங்களும் திருந்துங்க என்பது தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாற்றிக்கங்க உங்களை. அதனால் பழைய ஏற்பாட்டு ஊழியம் நம்ம ஊழியம் இல்லை. யூதர்களுடைய கலாச்சாரம் நமக்கு கிடையாது. நமக்கு இயேசு தான் முக்கியம். இயேசு கூட யூதராக இருந்தாலும் கூட அவர் தேவகுமாரன். யூதராக இருந்து உண்மையிலே யூதராகவே மாம்சத்தின்படி இருந்தால் அவர் எதுக்கு நமக்கு? அவர் தேவகுமாரன். ரோமர் 1:5 அவர் மரித்தோர்ந்து உயிர் தெழுந்ததுனால தேவகுமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டார். அதனால் நாங்கள் மாம்சத்தின்படி இனிமேல் இயேசுவையும் நாங்கள் யூதர் என்று இயேசுவையும் அறியோம் சொல்ல மாட்டோம்னு பவுலும் சொல்கிறான். மாம்சத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல. ரோமர் 2:28, 27, 28 இருக்கு. ஆவின்படி யூதனானவனே யூதன் இருக்கு. யூதான்னா கர்த்தரை துதின்னு அர்த்தம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை துதிங்கன்னு 100ஆம் சங்கீதத்தில் இருக்குது. அப்போ கர்த்தரை துதிக்கிற எல்லாருக்குமே அந்த ஆவிக்குரிய வகையில் யூதர்கள்னு பொருந்துமே தவிர மாம்சத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல. அதன்படி நம்ம ஊழியம் அல்ல. நாமளும் ஆவிக்குரிய வகையில் இருப்போமானா புத்தித்தார ஆவி உள்ளவளை ஊழியம் செய்யுங்க. பழமையான எழுத்தின்படி அல்ல. புதுமையான ஆவினா புதிய ஏற்பாடு தான். புது உடன்படிக்கை, புது பிசைந்த மாவு, புதிய கோடு துண்டு, புதிய திராட்சை ரசம், அதோடு இணைக்கக்கூடாது. நம்ம அது நிழல், இது நிஜம். நிஜத்தை அதிகமாக பேசணுமே தவிர நிழலை பிடிச்சி தொங்கக்கூடாது. 2வது இதில் 41 மத்தேயு 12:41 யோனாவிலும் நான் பெரியவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க இல்லையா? யோனாவிலும் பெரியவர் இங்கே நான் நிற்கிறேன். அவன் 3 நாள் மீன் வயிற்றில் இருந்து வந்ததுனால யோனா இருந்தான் இல்லையா? அதுக்கு அடையாளம் நான் 3 நாள் பூமியில் தாழ்வடங்களில் இருப்பேன், திரும்ப உயிர் தழுவேன். அப்போ யோனாவில் நான் பெரியவர் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அதனால் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகளை தூக்கி பிடிக்கிறீங்க. பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகளை அதிகமாக பேசுகிறாங்க. எலியாவின் தேவன் நம் தேவன்னு பாட்டு வேறு. தானியேல் 3 வேளை ஜெபிச்சான் தீர்க்கதரிசின்னு அவனை சொல்கிறீங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு தான் புதிய ஏற்பாட்டில் நமக்குள்ள கட்டளை. அவன் 3 வேளை ஜெபிச்சான்னா அது என்ன? தேவாலயத்தை பார்த்து ஜெபிச்சான் இருக்கு தானியேல் 6:10. அப்படி நம்ம தேவாலயத்தை நோக்கி ஜெபிக்க முடியும்? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். தேவாலயத்தை நோக்கி ஜெபிச்சான்னா அன்னைக்குள்ள புரிதல் அவனுக்கு அப்படி, அன்னைக்குள்ள அறிவு அப்படி அவனுக்கு. அன்னைக்கே வெளிப்பாடுகள் இருந்தாலும் கூட அவனுக்கு அது புரியல. ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பார்த்தபடி, எனக்காக எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீங்கன்னு ஸ்தேவான் சொல்கிறான். கிறிஸ்தவன் புதிய ஏற்பாட்டில் ஸ்தேவான் சொல்கிறான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் யூதர்களுக்கு விளங்கலை, பல்ல கடித்து அவனை கல்லை வெட்டி எரிஞ்சு கொண்டாங்க. அதான் யூதர்கள் மதவெறி. தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் அந்த சத்தியம் கிடையாது. அதனால் தானியேல் ஜெபம் நமக்கு முன்மாதிரி ஜெபம் இல்லை. தானியேல் ஜெபிச்ச அந்த கோயில் இன்றைக்கி இருக்கா? தேவாலயத்திலையும் பெரியவர் நிற்கிறேன்னு சொன்னார், எவனாவது மதித்தானா? ஆலயம் சொன்னானே, அந்த ஆலயம் இருந்துச்சா? இருக்கா? இப்போ இருக்கா? கிபி 70 தரையோட தரையாக ஏசு சொன்ன மாதிரி ஒரு கல்லின் மேல் கல்லிடாதபடி தீர்த்து ராயனால் கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டது.
இன்றைக்கி ஒரு சுவர் ஒன்று தான் இருக்குது, புலம்புலின் சுவருன்னு சொல்கிறாங்க. பார்த்தியா, ஆலயம்னு சொல்கிறேன், உன் ஆலயம் என்ன கதிகளாச்சு? அதனால் பூமியில் புனித ஸ்தலமோ ஆலயமோ ஒருத்தன் ஜெபிச்சது நம்ம பழைய ஏற்பாடே ஒரு முக்காடு. 2 கொரிந்தியர் 3:14-15 படி முக்காடுன்னே இருக்குது. அதில் போய் நுழைஞ்சிக்கிட்டு என்னடா நீ ரகசியம் பார்க்க போகிற? அது வேறு, உனக்கு கொடுக்கப்பட்டது வேறு. அதை வேணால் உதாரணமாக சொல்லிக்க, நிழலாட்டமாக வச்சுக்க. நிஜத்துக்கு வா. யோனாவிலும் இயேசு பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். நான் அதில் 42 மத்தேயு 12:42. தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனின் ஞானத்தை கேட்க வந்தா, நான் சாலமோனிலும் பெரியவர் இங்கே நிற்கிறேன்னு சொல்கிறார். எதுக்கெடுத்தாலும் நீதிமொழிகள், சங்கீதம், பிரசங்கம். டே எங்கள் அப்பா அதைத்தான் வேத பாடமாகவே வாசிக்கிறான் சபையில். சங்கீதம் வாசிக்காத சபை எங்கே இருக்குது? சங்கீத தியானம்னு இல்லாமல் ஏவன் சொல்கிறான் இன்றைக்கி. அப்போ அவன்லாம் கிறிஸ்தவ ஊழியக்காரனா யூதனா? சந்தேகமாக இருக்குல்ல. அதனால் நம்ம பொம்பளை பொறுக்கிகளெல்லாம் சொல்கிறதெல்லாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கானா, இவன் எப்படி நல்லவனாக இருப்பான்? 1000 மனைவி கட்டினான் சாலமோனு, 300 ஒப்பாட்டி, 700 பொண்டாட்டியான். பாகால் தீர்க்கதரிசியில் கடைசியில் பாகாலை கும்பிட்டு அநியாயமாக தேவ கோபத்தில் தான் செத்தான்னு 1 ராஜாக்கள் 11 இருக்குது. தாவீதை எடுத்துக்கிட்டால் இன்னொருத்தன் மனைவியை கெடுத்து அவனை கொலை செஞ்சு நிறைய ஒப்பாட்டிகள்லாம் வச்சுருந்தான் இருக்கு. இவனா நமக்கு முன்மாதிரி? இவன் வேதமாக நம்ம வேதம், அவன் சொல்கிறதா நம்ம தியானிக்கிறதா? அறிவில்லை. சூடு சொரண ரோசமான உள்ளவன் அதை செய்வீங்களா நீங்கள்? நான் சொன்ன மாதிரி உதாரணமாக சொல்லிக்கலாம், இப்படி இருக்கான்னு. அதை விட ஏசு பெரியவர் இப்படி சொல்லி பழகுங்க சகோதரர்களே. தயவு செய்து அதை தூக்கி பிடிக்காதீங்க. தாவீதை விட, சாலமோனை விட, யோனாவை விட, இன்னும் சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா தீர்க்கதரிசிகளை விட இயேசு பெரியவர். அவர் நம்ம மத்தியில் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கார். இவர் ஊழியம் புதிதும் ஜீவனமானது, புது உடன்படிக்கைக்குரியது, அப்போஸ்தல ஊழியத்துக்குரியது. இந்த புரிதலோடு வேறு பிரித்து பார்த்து தியானித்து உங்கள் பிரசங்கத்தையும் ஊழியத்தையும் மாற்றிக்குங்க. ஊழிய கூடுகளில் இதை சொல்லுங்கள். முடிஞ்சால் என்னை கூப்பிட்டு பயன்படுத்துங்க. இன்னும் விரிவாக சொல்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு சந்திக்கலாம்.